காங்கிரஸோடைய தலைவிதியே அதுதான். கோஷ்டி பூசல்ன்றது தான் காங்கிரஸையும் கோஷ்டி பூசலையும் பிரிக்கவே முடியாது. அப்படி பிரிச்சிங்கன்னா காங்கிரஸ் செத்துரும். அதாவது சில பேர் காதலர்கள் இருப்பாங்க, ரொம்ப ஒன்றி காதலிப்பாங்க. காதலியோ பிரிஞ்சாங்கன்னா ரெண்டு பேரும் செத்து. டி.கே. சிவகுமாரை நானே அந்த அரியணையில் அழைத்து சென்று அமர வைப்பேன். அந்த வார்த்தைகளில் உண்மை இருக்கா? ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைகள் உண்மை. அது ஒரு சில பேர் என்ன, அதுக்கப்புறம் வயசாகிடுச்சுல அவருக்கு, முடிஞ்சு அவருக்கு ஒரு பையன் இருக்கார் இல்லையா? பையன் இருந்தால் பையனை அப்படி சிஎம் முடியுமா? இவர் ஆக்குறதுக்கே இப்போ பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. சித்தராமையா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு 60% பேர் 55% பேர் அவருடைய ஆதரவாளர்களுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. நான் தான் முதல்வராக வருவேன், அதில் எதுவும் சிக்கல் வந்தால் அதனை எதிர்த்து போராடவும் தயாராக இருக்கிறேன், நீங்களும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் ஒரு மெசேஜ், ரகசிய மெசேஜ் அனுப்பியிருந்தார். டி.கே. சிவகுமார் இறங்கி அடிக்கக்கூடிய ஆளுமை படைத்தவர். அவர் பல நிறுவனங்களை நடத்துபவர். ஆனால் என்னன்னா ஒரு நல்ல மனிதராக இருக்கார். அரசியலில் அந்த திருட்டு அரசியல், உள்குத்து அரசியல்லாம் பண்ண தெரியாத ஒரு நபர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு அரசியலுக்கு ஏற்ற ஒரு ஆள் சித்தராமையா தான். ராகுலும் பார்த்தீங்க அப்படின்னா டி.கே. சிவகுமாரை கொண்டு வர்றதுல தான் ரொம்ப இதாக இருக்காங்க. இருந்தாலும் இப்போதைக்கு கட்சியை உடச்சிடக்கூடாது, எதையாவது பஞ்சாயத்தாக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு மீண்டும் அவங்களே இந்த அழகாக கொத்திட்டு போயிடுவாங்க. ரிசைன் பண்ண வச்சு 30 சீட்டு பார்த்தீங்களா, காங்கிரஸ் ஓட்டு போடாதீங்கன்னு சொன்ன போட்டிங்க, அவங்களால ஆட்சி கூட அமைக்க முடியலன்னு திருப்பி சித்தராமையா இதை வைத்து காய் நகர்த்துன்னு நினச்சா சித்தராமையாவுக்கு வருங்காலம் ரொம்ப மோசமாக இருக்கும். அது காங்கிரஸ் வச்சு செய்யாமல் விடாது. நெருக்கடியான சூழ்நிலை நீ முதலமைச்சர் வேணும்னு எங்களை டார்ச்சராக கொடுத்துட்டு இருக்க, அவனுக்கு வைக்கிறோம்டா வெடின்ட்டு எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுருவாங்க கட்டாயம். பெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். கடந்த 13ஆம் தேதி கர்நாடக சட்டசபை தேர்தல் முடிவுகள்லாம் வந்துச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்த மாதிரியே காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது. வெற்றியெல்லாம் பெற்று முடிஞ்சதுக்கப்புறம் யார் ஆட்சி அமைக்க போகிறா, யார் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார போகிறான்ற கேள்வி மட்டும் இன்றைய பொழுது வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. யார் முதலமைச்சராக கர்நாடகாவிற்கு வருவார்கள்? சித்தராமையா, டி.கே. சிவகுமார், இவர்களுக்குள் உள்ள பிரச்சனை என்ன? காங்கிரஸோடைய தலைவிதியே அதுதான். கோஷ்டி பூசல்ன்றது தான் காங்கிரஸையும் கோஷ்டி பூசலையும் பிரிக்கவே முடியாது. அப்படி பிரிச்சிங்கன்னா காங்கிரஸ் செத்துரும். அதாவது சில பேர் காதலர்கள் இருப்பாங்க, ரொம்ப ஒன்றி காதலிப்பாங்க. காதலியோ பிரிஞ்சாங்கன்னா ரெண்டு பேரும் செத்து. இப்போ அந்த காதல் மாதிரி தான் காங்கிரஸும். ஏன்னா இங்கே கோஷ்டி பூசலை காங்கிரஸ்லேருந்து பிரிச்சிங்கன்னா காங்கிரஸ் காலி ஆகிடும். அதனால் அதுதான் காங்கிரஸுடைய அடிப்படை தத்துவம்னே வச்சுக்கலாம். எங்கே போனாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணி பிரச்சாரம் பண்ணி நாடே பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை வீசும்போது ராகுலோட தீவிர பிரச்சாரம், அது போக இதெல்லாம் பண்ணி மக்களை திரட்டி இவ்வளோ வாக்கு வங்கியை, அவருடைய வாக்கு வங்கியை அதிகரித்து 135, 36, 35 இடங்களை பிடிச்சிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய வெற்றி. ஆனால் எப்படியா இருந்தாலும் இந்த பழம் பெருச்சாலி அரசியல்வாதிகள் இருக்காங்களா, அவர்கள் அவர்களுடைய இதே இந்த பதவி வெறி, அந்த பதவி சுகம் இருக்குல்ல, பதவி சுகம்னா மினிஸ்டராக இருக்கலாம், டெப்டி சிஎம்மாக இருக்கலாம், அப்படி இருந்ததை தாண்டி அந்த நம்பர் 1ன்ற இடத்த பிடிக்கிறது சில பேருக்கு ஒரு மிகப்பெரிய, சில மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்னு வாங்கல, அந்த மாதிரி இது பதவி வெறி பிடித்த ஆசை. அப்படி இருக்கிறவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம சித்தராமையா ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அரசியல் காய்களை நகர்த்துவது இந்த அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். ஆனால் அதையும் தாண்டி இப்போ டி.கே. சிவகுமார் வந்துட்டார். இப்போ இந்த தேர்தலில் டி.கே. சிவகுமாருக்கு எல்லாம் போராட்டம் செய்து சித்தராமையாவை துரத்தி விடும் அளவிற்கு மக்கள் அங்கே இருக்காங்க, கட்சிக்காரர்கள் இருக்காங்க. அந்த நிலை தான் அங்கே இருக்குது. ஏன்னா அது ரெண்டு விதமாக நம்ம பார்க்குறோம். ஒன்று என்னென்னா, சித்தராமையா ஒரு சீனியர். காங்கிரஸ் மீண்டும் துளிர்த்தெழுந்து வருவதற்கு கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தல்களில் அதை பாஜக செஞ்ச அந்த உள்குத்து பாலிடிக்ஸ்லாம் தாக்கு பிடித்து அதை அப்படியே கட்சியை ஒரு மாதிரியாக வைத்திருந்தவர் சித்தராமையா. அதில் மாற்று கருத்தே கிடையாது. பாஜக ஏறி அடித்து அவர்கள் நெருக்கடி கொடுத்து கட்சிக்கு பயங்கரமான ஒரு விஷயம்லாம் செய்யும்போது கட்சி அழிந்திராமல் அந்த பாதுகாத்துக்கிட்டு வந்தவன்றதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் சித்தராமையா என்ன சொல்லிக்காருன்னா, இந்த முறை நான் ஒரு முறை சிஎம்மாக இருந்துக்கிறேன், அடுத்து டி.கே. சிவகுமாரை நானே அந்த அரியணையில் அழைத்து சென்று அமர வைப்பேன். அந்த வார்த்தைகளில் உண்மை இருக்கா? ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைகள் உண்மை. அது ஒரு சில பேர் என்ன, அதுக்கப்புறம் வயசாகிடுச்சுல அவருக்கு, முடிஞ்சு அவருக்கு ஒரு பையன் இருக்கார். பையன் இருந்தால் பையனை அப்படி சிஎம் முடியுமா? இவர் ஆக்குறதுக்கே இப்போ பிரச்சனையாக போயிட்டு இருக்கு.
ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் என்ன ஏற்கனவே ஒரு சமிக்கைகளை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, வர முறை நான் தான் சிஎம்மாக இருப்பேன் அப்படின்ட்டு. இந்த பிரச்சனை புதாரமாக லைட்டாக துவங்கும் போதே காங்கிரஸ் மேலிடம் என்ன சொல்லிச்சுன்னா, முதல்ல ஜெயிக்கிற வேலையை பாருங்கள், அதுக்கப்புறம் மீதி விஷயங்கள்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்து, அது என்ன முடிவு அப்படின்னா, தேர்தலுக்கு பின் யார் நல்லா வேலை செய்கிறாங்க, யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த முடிவை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது என்னன்னா, இந்த தேர்தலில் 2 பேருமே, சித்தராமையாவாக இருந்தாலும் சரி, சிவகுமாராக இருந்தால் 2 பேரும் தீவிர பிரச்சாரம் பண்ணாங்க. எந்த உள்குத்து பாலிடிக்ஸ் இல்லாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் மிக தீவிரமாக மிக உண்மையாக பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அதை தொடர்ந்து வெற்றி கிடைச்சிருச்சு. இப்போ என்னன்னா, டிகே சிவகுமார் மக்கள் மனதில் ஆழமாக இடம் பிடித்திட்டார். இந்த 2-3 நாள்லேயே ஏற்கனவே இடம் பிடித்து விட்டார். 2-3 நாளில் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் ஒரு பயங்கரமான ஒரு இடத்த பிடிச்சிட்டார். நீங்கள் குறிப்பிடுறது அவர் நான் எந்த இடையூறும் செய்ய மாட்டேன், எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க அந்த மாதிரியான அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை முதல்ல கேட்குறாங்க, நீங்கள் தான் முதலமைச்சரான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஜென்யூனாக அவர் பதில் சொல்கிறாரு, கட்சி மேலிடம் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டார். அது எல்லாரும் சொல்கிறது பொதுவாக. அதற்கப்புறம் உங்களுக்கு முதல்வர் பதவி இன்னொரு பேட்டியில் உங்களுக்கு முதல்வர் பதவி கிடைக்கலன்னா இங்கே வேற்று கட்சிக்கு போயிடுவீங்களா அப்படிங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இவ்வளவு நாள் ஓரளவு நல்லவனாக வாழ்ந்து விட்டேன், ஆனால் இன்னும் எவ்வளவு நாளுக்கு யார் இருப்பாங்க இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய இறுதி காலங்களில் ஒரு மோசமான கெட்ட பெயரை எடுத்து விட்டோம், கெட்ட மனிதன் என்ற பெயரை வாங்கி விட்டோம், நான் சாக விரும்பலைன்னு. இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அவருக்கு ஒரு பெரிய நியமம் ஏற்படுத்திடுச்சு. அதற்கப்புறம் என்னென்னா, நான் டெல்லிக்கு சென்று மேலிடத்து, அதாவது குறிப்பாக ராகுல் காந்தியை சந்திக்க மாட்டேன், இந்த பதவிக்காக போய் சந்திக்க மாட்டேன்னு சொன்னார். அதே மாதிரி அவர் டெல்லிக்கு போகவே இல்லை. இதெல்லாம் மக்கள் மத்தியிலும் காங்கிரஸார் மத்தியிலும் டிகே சிவகுமாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பெயரையும், நல்ல மனிதர், அதாவது கட்சிக்காக செயல்படக்கூடியவர், தன் சுயநலத்துக்காக இல்லாமல் கட்சிக்காக முழுக்க பாடுபடக்கூடியவர்ன்ற இப்படி அவரோட நேம் இந்த 2-3 நாளாக ஏறிட்டே இருக்கு. டிகே சிவகுமார் தான் முதலமைச்சராக வரணும்னு சொல்லி தொண்டர்களோட விருப்பமாக இருந்தாலும் இவர் என்ன பண்றாருன்னா, சித்தராமையா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு 60% பேர் 55% பேர் அவருடைய ஆதரவாளர்களுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் எஸ்எம்எஸ்ல ஒரு மெசேஜ், அவருடைய ஆதரவாளர், அவர் சீட் வாங்கி கொடுத்தவங்கலாம் குறிப்பிட்ட இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி, இந்த மாதிரி நான் தான் முதல்வராக வருவேன், அதில் எதுவும் சிக்கல் வந்தால் அதனை எதிர்த்து போராடவும் தயாராக இருக்கிறேன், நீங்களும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் மெசேஜ், ரகசிய மெசேஜ் அனுப்பியிருந்தார். அப்போவே இவர் போராட்டத்தை துவங்க போகிறாருன்னு ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, இதில் இன்னொரு இவர்கள் 2 பேரும் காங்கிரஸுக்கு பாஜகவுக்கு போக முடியாது. அவர்களையே தெரியும், பாஜகவுக்கு போனால் முடிஞ்சு போச்சு. சும்மா இப்போ இருக்க ஒரு வைத்தறிதலுக்கு போய் எதையாவது போய் ஒரு 3 மாதம் இருக்கலாம், கவுத்தி விட்டுருவான்னு தெரியும். அதனால் 2 பேருமே போக முடியாது, போகவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வீம்பு பண்ணி பதவி வெறியில் சித்தராமையா செய்யக்கூடிய வேலைகள்லாம் கொடூரமாக இருக்குது. இப்போ இங்கே பேசினார், அங்கே பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. சிவகுமார் சொல்லிட்டாரு, நான் சிஎம் ஆகணும், அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. நான் சிஎம் கேண்டிடேட்டாக போட்டி போடுறேன். எம்எல்ஏக்கள் பெருவாரியாக என்ன பண்ணுறாங்கன்னா, சிவகுமாருக்கு தான் ஆதரிக்கிறாங்க நிறையா பேர். அவருடைய ஆட்கள் ஏன்னா அவர் தான் கட்சி மாநில தலைவர்னால ஒரு 50% பேர் அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர்கள் ஆதரிக்கிறாங்க. அப்புறம் நேராகவே மேலிடம் பார்த்துருச்சு, கார்கே பார்த்துட்டு போயிட்டாரு. பார்க்கும்போது சிவகுமாருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது, ஆனால் அவர் அடம் பிடிக்கிறாரு. அவர் ஏற்கனவே இருந்திருக்காரு, அவரும் கட்சிக்காக முன்னாடி வேறு கட்சியிலேருந்து கூட கடந்த 10 வருடங்களாக இருக்காரு அப்படின்ட்டு அவர் நேராக டெல்லிக்கு போயிருக்காரு. இப்போ டெல்லிக்கு சித்தராமையா கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் டெல்லி மேலிடம் என்ன முடிவை செய்து வைத்திருக்கிறது, அது அங்கே டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள், இதற்கு முன்னாடி வந்த தகவல்கள், நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, சித்தராமையாவை ரொம்ப அடம் பிடிச்சாருன்னா அவரை சிஎம் ஆக்கிறது, இவரை துணை முதல்வர் ஆக்கிறது, இதுதான் நடக்க போகுது. ஏன்னா 90% இதுதான் நடக்கும். சித்தராமையா சிஎம், டெப்டி சிஎம் இவர் யார், டிகே சிவகுமார். இதை நாம் கடந்த வாரமே சொல்லியிருக்கோம். தேர்தல் முடிந்து வெற்றி பெற்றால் இதுதான் நடக்கும். ஏன்னா நீங்கள் பழைய ஃபைலை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இதிலே பேசியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சிவகுமாரை அடக்கி விடலாம், அவர் சொல்வதை கேட்பார், கட்சிக்காக இது பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் காலம் கணிந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மேலிடத்துக்கும் இருக்கிறதுனால இவருக்கு ஒரு செக் வைப்பாங்க. ரொம்ப அடம் பிடிச்சாருன்னு வைங்களேன். இப்போதைக்கு காங்கிரஸுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த அலையில் நம்ம ஜெயிச்சிட்டோம், இந்த அலையோட வேகமாக போய் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை வீழ்த்தி விட வேண்டும்ன்றது தான். அது நடந்துருச்சு. அப்போ இப்போ எதுவும் பிரச்சனை இல்லாமல் போகணும் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் வரை சரியா கட்சி எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகணும். இப்போ தனி மெஜாரிட்டி இருக்கின்றதுனால சிவகுமார்கிட்ட பேசி
சிவகுமார் துணை முதல்வராகவும் அவர் கேட்குற இலாக்காவை கொடுத்துட்டு அதே மாதிரி முதலமைச்சராக சித்தராமையாவை போட்டுறது. துணை முதல்வர் ஆகிறதுக்கு அவருக்கு இந்த இது அதெல்லாம் இல்லை. சித்தராமையா இருக்கு இல்லையா, அவர் முதலமைச்சராக துணை முதலமைச்சர்னா டவுன் தானே, அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ இவர் எதுவுமே ஆகலைன்றப்ப துணை முதலமைச்சர்ன்றப்ப அவருக்கு சந்தோஷம். அப்படி எம்பி எலெக்ஷனில் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அதற்குள்ளே இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கர்நாடகா மக்கள் மனதை மாற்றி போன முறை வந்து முழு 26 இடங்களை ஏதோ பிடிச்சிருக்காங்க இல்லையா பிஜேபி. இப்போ இந்த முறை ஒரு 20 இடங்களையாவது காங்கிரஸ் கைப்பற்றணும். பற்றிட்டா சித்தராமையா தொடர்வார். அப்படி 20 இடங்கள் கர்நாடகாலே கைப்பற்றிட்டா மத்தியில் நிச்சயமாக வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும். வரும்போது என்ன பண்ணுறதுன்னா சித்தராமையா தூக்கி மத்திய அமைச்சராக ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்து விட்டு சிவகுமாரை சிஎம் ஆக்குறது. இதுதான் வந்து டெல்லி காங்கிரஸோட ஐடியாவாக இருக்குது. இது நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் தேர்தலுக்கு முன்பே. ஸோ இதுதான் இனியும் இதுதான் நடக்கும். நிச்சயமாக டிகே சிவகுமாரை முதலமைச்சராக்கி விட்டு அவரை கலட்டி விடுறதுக்கான இது எதுவுமே கிடையாது. ரொம்ப குடைச்சல் கொடுத்தாருன்னா சரி எம்பி எலெக்ஷன் வரைக்கும் இந்த எந்த சண்டையும் நடக்கக்கூடாது, அதுக்கப்புறம் சித்தராமையா வச்சா படிப்போம் அப்படின்னு இந்த மேலிடம் முடிவு பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஆட்சி இருக்க இல்லையா, அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சுன்னு வைங்களேன், சித்தராமையா தூக்கி தொடை தெரிந்து விடுவார். இப்போது சித்தராமையாவோ டிகே சிவகுமாரோ யாராக வேணால் இருக்கலாம், ஆனால் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள்னு இருக்கு இல்லையா. இப்போ யார் முதல்வராக வந்தாலும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வேண்டிய கட்டாயம் உள்ளது. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம ஊரில் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த மாதிரியான ஒரு வாக்குறுதி பெண்களுக்கு 2000 ரூபாய், நம்ம 1000 ரூபா சொல்லியிருந்தோம், அங்கே 2000 ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. மாதம் அரிசி, பல்வேறு திட்டங்கள். ஆனால் இந்த திட்டங்களை வந்து வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதுன்ற அளவுக்கு பல ஊடகவியலாளர்கள்லாம் பேசுகிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி நிறைவேற்ற முடியும்னு? அதெல்லாம் நிறைவேற்றுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பல திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் நிறைவேற்றணும்னா ஒரு சிறந்த நிதி அமைச்சரை பிடிஆரை போன்ற ஒரு நிதியமைச்சரை போட்டு இருக்கிற வரைக்கும் சுரண்டிக்கிற வேண்டிதான். யாராவது நல்லவனை போட்டு நம்ம பேரை வாங்கிட்டு அவனை கழட்டி விட்டுற வேண்டிதான். ஸோ அந்த மாதிரி யாரையாவது ஒருத்தரை போட்டு அருமையாக வந்து ரெவன்யூ பெருக்க முடியும். ஏன்னா இந்தியாவில் ஒரு டாப் 3 சிட்டிஸில், அதாவது மல்டிநேஷ்னல் கம்பெனிகளை ஈர்க்கக்கூடிய, சாஃப்ட்வேர் கம்பெனி ஈர்க்கக்கூடிய நகரம் பெங்களூர், ஹைதராபாத், சென்னை. இப்படி இருக்கும்போது பெங்களூர் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குது. ஸோ வருமானத்தை பெருக்குவதோ இல்லை இண்டஸ்ட்ரியல் வந்து இது பண்ணுறதோ ஏதாவது டாக்ஸஸில் வந்து மாற்றிலாம் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் நடக்க முடியாது, எதுவுமே நடக்காதுன்னு எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் ஆட்சியில் டிவியா ஒரு வீட்டுக்குன்னு ஆச்சரியப்பட்டாங்க, எல்லோரும் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா சைக்கிள் எவ்வளோ ரேட்டு வருது, இதெல்லாம் எல்லோரும் கொடுத்துட முடியுமா அப்படின்ற மாதிரி 2000 ரூபா கிட்டத்தட்ட வருமே, கொடுக்க முடியுமா, கொடுத்தாங்க. இல்லை மாடெல்லாம் கொண்டு வந்தாங்க ராஜஸ்தான்லேருந்து, அந்த காமெடியெலாம் பண்ணாங்க. மாடை கொண்டு போய் ராஜஸ்தானில் வந்து அதிகாரிலாம் போய் அடி வாங்கியிருக்கேன் ராஜஸ்தான் அவுட்டரில், மாடு கிடத்துறாங்கன்னு சொல்லி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி காமெடியான உறுதிமொழியும் கொடுத்து அதையும் நிறைவேற்றிருக்காங்க. சொல்லிட்டோமேன்னு சொல்லி குஜராத், ராஜஸ்தான்லலாம் போய் பசு மாடுகளை வாங்கிட்டு வந்து ஏன்னா இங்கே கிடைக்காம விவசாயிகள் கொடுத்துருக்காங்க. அதனால் நடத்துறது வந்து பெரிய விஷயமே கிடையாது, எது வேணாலும் பண்ணலாம். சித்தராமையா முதலமைச்சர், இவர் துணை முதலமைச்சர். யார்? டிகே சிவகுமார். எம்பி தேர்தலுக்கு அப்புறம் சித்தராமையா கொஞ்சம் அடம் பிடிக்காமல் அமைதியாக இருந்தால் மத்திய அமைச்சர், இவர் சிஎம். இல்லை ரொம்ப இப்பயே டார்ச்சர் கொடுத்து மேலிட சொல்கிறத கேட்காம இருந்தால் இப்போதைக்கு விட்டுருவாங்க. எம்பி எலெக்ஷனில் சப்போஸ் காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா சித்தராமையோட அரசியல் வாழ்க்கையை எல்லாம் பண்ணி அப்படி துண்டாக தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இதுதான் வந்து இப்போதைய திட்டம். தலைமை பண்பு யாருக்கு சார் வந்து அதிகமாக? தலைமை பண்பு ஒருத்தர் வந்து ஏற்கனவே முதலமைச்சராக இருந்திருக்காரு. அதாவது பெரிய மனிதர்கள் தான், வயதானவர்கள் தான் சில வீட்டில் இருப்பாங்க. இந்த பொண்ணு பார்க்க போனோன்னா வந்து ஏதாவது நம்ம பேச முடியாது, நம்ம பேசலாம் அதோட 10 மடங்கு பேசினா கூட. ஆனால் அங்கே உள்ளவங்கன்னா பெரிய மனுஷனை பேச சொல்லுங்கன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் தான் யார்? சித்தராமையா. டிகே சிவகுமார் இறங்கி அடிக்கக்கூடிய ஆளுமை படைத்தவர். அவர் பல நிறுவனங்களை நடத்துபவர். ஆனால் என்னென்னா ஒரு நல்ல மனிதராக இருக்கார். அரசியலில் அந்த திருட்டு அரசியல், உள்குத்து அரசியல்லாம் பண்ண தெரியாத ஒரு நபர். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த திருட்டு அரசியலுக்கு ஏற்ற ஒரு ஆள் வந்து சித்தராமையா தான். நான் அதில் வந்து கொஞ்சம் பேக் அடிக்கக்கூடிய சிறந்த நிர்வாகியாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறவர் இவர். இப்போதை உள்ள அரசியல் சூழ்நிலையில் கழுகு போல் சுற்றி கொண்டிருக்கும் பாஜகவை வீழ்த்துவதற்கு சித்தராமையா தலைமையில் இருந்தால் கொஞ்சம் பாதுகாக்கப்படும் கட்சி. சிவகுமார் ஒரு ஸ்ட்ராங்காக அவருக்கு ஒரு போஸ்டிங்கை கொடுத்து இப்போதைக்கு வச்சுக்கலான்றது தான் மத்திய டெல்லி தலைமையோட முடிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் வருது. அது தேர்தலுக்கு முன்பே முடிவு செய்யப்பட்டது தான். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தான் இந்த கொடுத்துருக்காங்க, இந்த பொறுப்பையே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் முடிவெடுக்கிறது என்னவோ டெல்லி
ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ பிரியங்கா காந்தியோ தான் இருக்கும். ஆனால் பொறுப்பு வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள்ட்ட தான் கொடுத்துருக்காரு. அப்போ அவருடைய விருப்பு வெறுப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, சித்தராமையாவா சிவகுமாரான்னு ஒரு விருப்பம் இருக்கும். அவருடைய விருப்பம் பெரும்பாலும் டி.கே. சிவகுமாரா இருக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. ஏன்னா அவருக்கு சமகாலத்தில் அரசியல் செய்தவர் தான் இவர் சித்தராமையா. அவர் அந்த காலத்தில் ஜனதா கட்சியிலேருந்து இவர் குடைச்சல் கொடுத்துருக்காரு. பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் சித்தராமையாவே அவர் விரும்ப மாட்டார். மேலிடத்தில் ஒன்று சொல்லுவார். அதே மாதிரி ராகுலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி.கே. சிவகுமாரை கொண்டு வர்றது தான் ரொம்ப இதாக இருக்காங்க. இருந்தாலும் இப்போதைக்கு கட்சியை உடச்சிடக்கூடாது. எதையாவது பஞ்சாயத்தாக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு மீண்டும் அவங்களே இந்த அழகாக கொத்திட்டு போயிடுவாங்க. ரிசைன் பண்ண வச்சு 30 சீட்டு பார்த்தீங்களா, காங்கிரஸ் ஓட்டு போடாதீங்கன்னு சொன்ன போட்டிங்க, அவங்களால ஆட்சி கூட அமைக்க முடியலன்னு திருப்பி வெற்றி பெறுவதற்கோ ஒரு 105 சீட்டு வர்றதுக்கு அந்த பேலன்ஸ் ஒரு 30 காங்கிரஸ் ரிசைன் பண்ணுச்சுன்னா அதில் போட்டி போட்டு ஒரு 15 ஜெயிச்சாங்கன்னா போதும்ல. 15 20 ஜெயிச்சா 190 வந்துடும். அந்த ஏற்கனவே தொங்கலில் இருக்கக்கூடிய இவரை கூட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை, காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். அந்த ஆப்ரேஷன் சிறந்தவர்கள். ஆமாம், அதெல்லாமே தெரியும். ஆனால் அந்த நிலைமைக்கு அந்த மருத்துவமனையில் கொண்டு அட்மிட் பண்ணிடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. சித்தராமையா இதை வைத்து காய நகர்த்துன்னு நினச்சா சித்தராமையாவுக்கு வருங்காலம் ரொம்ப மோசமாக இருக்கும். அது காங்கிரஸ் வச்சு செய்யாமல் விடாது. நெருக்கடியான சூழ்நிலை நீ வந்து முதலமைச்சர் வேணும்னு எங்களை டார்ச்சராக கொடுத்துட்டு இருக்க, உனக்கு வைக்கிறோம்டா வெடின்ட்டு எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுருவாங்க கட்டாயம். சித்தராமையா டி.கே. சிவகுமார் இரு பெரிய ஆளுமைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது போல் ராகுல் காந்தி வந்து சிவகுமார் அவர்களை தேர்ந்தெடுப்பார். ஆனாலும் சித்தராமையா அவர்கள் தான் முதல்வராக வருவார். அப்படின்ற பட்சத்தில் கர்நாடகத்தினுடைய அந்த பிரச்சனைகள் எப்படி தீர்க்கப்படும் சார்? பல்வேறு பிரச்சனைகள் அங்கே நிலவுது. சிவகுமார் இல்லாமல் சித்தராமையா வந்தால் கூட சிவகுமார் கெட்ட வேலையெல்லாம் செய்ய மாட்டார். ஏன்னா அது செய்யணும்னா அவர் இப்பயே செஞ்சிடலாமே. நான் கட்சியை உடச்சிடுவேன் வச்சிருவேன், எனக்கு தான் சிஎம் வேணும்னு அது செய்யலை. அதனால் அவர் ஆட்சிக்கு வந்தார்னா அது பாட்டுக்கு அமைதியாக போயிட்டுருக்கும். எம்பி எலெக்ஷன் வரைக்கும் பிரச்சனை இருக்காது. எம்பி எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்கன்றத பொறுத்து. காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னா சித்தராமையா காலி, அரசியலை விட்டு தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இல்லை பாஜக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுங்க வர எம்பி, அப்போ வந்து என்னென்னா இந்த சண்டை ஆரம்பிக்கும். அவர்கள் உடைக்க பார்ப்பார்கள். யாராவது ஒருத்தரை உடைச்சி காலி பண்ணி அவர்கள் கைப்பற்ற பார்ப்பாங்க. அடுத்த வருஷமும் தலைவலி இருக்குது கர்நாடகாவுக்கு, அதை மறுப்பதற்கு இல்லை. தோல்விக்கு பிறகு பாஜகவின் நிலைப்பாடு என்னவா இருக்குது? என்ன யோசிக்கிறாங்க? ஏன் கர்நாடகத்தில் இது வந்து அவங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துப்பாங்களா? அவங்க நினச்சது தோக்குறோன்றது அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதுவும் அந்த பதிவில் இருக்கு. நம்ம ஏற்கனவே தோற்று விடுவோம்ன்றது அவர்களுக்கு தெரியும். ஆனால் நெருக்கி பிடிச்சி வந்தால் உள்குத்து வேலையை ஒரு 10-15 பேர்னால் நம்ம விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சிங்கப்பூரில் வைத்து குமாரசாமிகிட்ட பேசியதாகவும் ஒரு தகவல் இருக்குது. பேரம் பேசியெல்லாம் முடிஞ்சிருச்சு. 90 வந்தோம்னா நீ ஒரு 25 வந்தீங்கன்னா 115 அப்படி நம்ம உட்காந்துருவோம், உங்களுக்கு என்ன வேணும் என்ன பண்ணலான்ற பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஸோ இப்படிலாம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் அந்த 90ன்ற மார்க் கூட அவர்கள் வாங்கலை. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடஒதுக்கீடு அவங்க பூராமே இந்த திருட்டு வேலை பூரா அப்படி தான் செய்வாங்க. ஏழைகள் அப்படின்னா 65,000 சம்பளம் வாங்குகிற ஏழைகள்வான், எவனும் கேட்க முடியாது, கேஸுக்கு போனாலும் அங்கேயே நிற்காது. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 90ன்ற இதை எடுத்துகிட்டு இவனை ஆட்டையை போட்டு சேர்ந்து எந்த இது வேணாலும் செய்வார்கள். ஆனால் அதற்கு ஒரு கடிவாளமாக இருக்குது. இனி வந்து அவங்க கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. பழைய திமிரில் பழைய தெனாவட்டில் நினைத்தது எதை வேணாலும் நாங்கள் செய்வோம், வாடா எவனை வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றது பாஜகட்ட இருக்காது. இருந்ததுன்னா வர தேர்தலில் மண்ணை கவியை ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா இப்போ வாஜ்பாயெல்லாம் வந்து இருக்கும்போது மிக அருமையான ஆட்சியை கொடுத்தார். இந்த 4-வே அந்த கோல்டன் குவாட்ரேட்டர்லேருந்து சாலைகளை போட்டது, தங்க நாற்கர சாலைகளை போட்டது, அப்படின்னு ஒரு புதுமையான பல திட்டங்களை இது பண்ணி நாடு முழுவதும் சாலைகளை அமைத்தது, பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். மீண்டும் அவர் தான் வருவாருன்னாங்க, கடைசியில் மண்ணை கவிட்டு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் வந்து உடைந்துடும். இன்னைக்கு கொஞ்சம் அடக்கி வாய்ச்சாங்கன்னா ஏதோ தப்பிப்பாங்க. இல்லை அடக்கி வாசிக்காமல் பழைய மாதிரி எங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது, என்ன வேணாலும் செய்வோன்னு இறங்கினால் நிச்சயமாக அவர்களுக்கு முடிவுரை எழுதப்படும் வர எலெக்ஷனோட பிஜேபி. மிக்க நன்றி சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் கர்நாடக அரசியலை பற்றியும் யார் முதலமைச்சராக வருவார் என்ற விவரங்களையும் எங்களுக்கு வழங்கியமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.